ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு தக்காளி சட்னி பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்து தக்காளி சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள்: கருப்பு உளுந்து 4 ஸ்பூன், 4 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, கல்லுப்பு, கடுகு, ஜீரகம், வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், 4 பழுத்த தக்காளி, 6-7 பல் பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ கடுகு ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கூடவே எடுத்து வச்ச நல்லா அந்த உளுந்தோட வாசம் வரணும், அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு வரமிளகா சேர்த்துக்கலாம். மிளகா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னு எடுத்து வச்ச பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம். அடுத்து எடுத்து வச்ச தக்காளி, தேவையான உப்பு. தக்காளி வதங்கும் போதே உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ சட்டுன்னு வதங்கிடும். அவ்வளோதான். இந்த தக்காளி நல்லா வதங்கணுன்னு எல்லாத்தையும் ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இந்த அளவு நல்லா தக்காளி வதங்கி வந்துடணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும்னா அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி. இப்போ நல்லா டேஸ்டாக தோசையோட வச்சு சாப்பிடலாம். இந்த சட்னி நல்ல மொத்த தோசை, இந்த மாதிரி கோதுமை தோசை, மொறுமொறு தோசை எல்லாத்துக்குமே சூட் ஆகும். கருப்பு உளுந்து உடம்புக்கு நல்லது. அந்த காலத்தில் நம்ம அம்மாலாம் கருப்பு உளுந்து வச்சு தான் நமக்கு இட்லியே ஊற்றி தருவாங்க. ஆனால் இப்போ நம்ம கருப்பு உளுந்தை மறந்துட்டோம். அட்லீஸ்ட் இந்த மாதிரி சட்னி இதுக்கெல்லாமாவது நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.